வச்சேன், கண்ணுப்பிடி வச்சேன், காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம். காக்காவுக்கும் குருவி கல்யாணமா? காக்கா ஒத்துக்குமா அதை? அதுதான் இன்டர் காஸ்ட் மேரேஜா? ஆமாம். காக்காப்பிடி வச்சேன், கண்ணுப்பிடி வச்சேன், காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம். சரி, குருவியோட அம்மா ஒத்துக்குமா அதை? காக்கா ரொம்ப கருப்பாக இருக்கானே பையன் சொல்லாது. குருவி இஷ்டப்பட்டா பண்ணிக்கலாம். இல்லை, குருவி கொஞ்சம் ப்ரௌன் சிகப்பா அப்படி இருக்கு, மாநிறமாக இருக்கு. காக்கா கருப்பாக இருக்குமாச்சே. கண்ணுப்பிடி வச்சேன், இது என்ன சாதம் வைக்கிறப்போ? சக்கரை பொங்கல் முதல்ல, அப்புறம் ஆமாம் இது வந்து மஞ்சள் 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 சாதம். ம் காக்காப்பிடி வச்சேன், ம் கண்ணுப்பிடி வச்சேன், காக்காய்க்கும் குருவிக்கும். 3 பிரதர்ஸ்க்கு 3 லைனா? ஆமாம். பரவாயில்லையே. கல்யாணம். எல்லாரும் எல்லா பிரதர்ஸ்க்கும், எல்லா பிரதர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஆமாம், உடன் பிறவா சகோதரர்கள். அப்படி இல்லை, இந்திய நாட்டில் அனைவரும் என்னுடன் உடன் பிறந்தவர்கள்னு சொல்கிறாள் நான். ஆமாம். ஸோ அதனால் எல்லாருக்காக வைக்கிறேன் இல்லையா? காக்காப்பிடி வச்சேன், கண்ணுப்பிடி வச்சேன், காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம். அடுத்தது ரெட்டு குங்கும சாதம். குங்கும சாதம். வெரி குட், வெரி குட். காக்காப்பிடி வச்சேன், குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம், மதுரை மீனாட்சி குங்குமம், குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம். காக்காவும் குருவியும் கேட்டா போற நீ சொல்றத நான் எது கேட்கணும்? காதல வேணும்ல, பாட்டு பாடாது. காக்காப்பிடி வச்சேன், கொஞ்சம் சத்தமா சொல்லு, காக்கா ரொம்ப தூரத்துல இருக்கு. கண்ணுப்பிடி வச்சேன், நாங்கள்லாம் வருஷம் காக்காப்பிடி வைப்போம் தெரியல, தேவஸ்துக்கு போகுது. கண்ணுப்பிடி வச்சேன், காக்காய்க்கும் குரு. அடுத்தது ஒயிட் சாதம். கடைசியில் அது வரிசை வச்சு தான் அழகாக சிகப்பு வெள்ளை பச்சை வந்துருக்குமே. பச்சை தான் இலை இருக்க, இலை பச்சையில் இருக்க. சக்கரை பொங்கல் அது. இது வந்து வெள்ளை சாதம். எப்பவுமே ஸ்வீட் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும். கரெக்ட் கரெக்ட், புரியுது. அடுத்தது மஞ்சள், அப்புறம் குங்குமம், அப்புறம் ஒயிட் சாதம். காக்காப்பிடி வச்சேன், கண்ணுப்பிடி வச்சேன், காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம். நான் பெருசாக வச்சுட்டேன். சூப்பர், அப்படி தான் வைக்கணும். எனக்கு சில பேர் சின்னதாக வச்சுருக்காங்க, காற்றடிக்கிறதுனால மொட்டை மாடியில். கரெக்ட் கரெக்டு. அடுத்தது வந்து பூஜையா? அதான் பூஜை பண்ணி கையால் மின்ட்டு ஓரமாக வச்சுக்கலாம். இதுல நார்த் இந்தியன் மடிசார். நெய் விளக்கு. சரி, நீ என்ன நார்த் இந்தியன் மடிசார் கட்டிருக்கீங்க இன்னைக்கு? ஓகே ஓகே, நார்த் இந்தியன் கல்ச்சுரலி ஃபைன், நோ ப்ராப்ளம். நம்ம நேஷ்னல் இன்டகிரேஷன் தானே இல்லையா? இது வந்து தேங்காய். ஏன்னா உன்னோட சகோதரர்கள் நார்த் இந்தியாவிலும் இருப்பாங்கல்ல. இந்தியாவில் பிறந்தவர் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லிட்டாங்க. மடிசார் மட்டும் கட்டினா பண்ணால் நம்ம ஊர் பத்திரம் இருக்க மாதிரி இருக்கும். கற்பூரம் காமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலங்க. இங்கே மானசீகமாக காமிச்சிட்டு கீழே போய் மொத்தமாக காமிச்சிடும். இல்லாட்டி இதனோட ஃபோட்டோ எடுத்துகிறோம், ஃபோட்டோ காமிச்சிடும். ஆமாம், அப்படி வேணா பண்ணுறேன். இல்லை வெறுமனே நான் வந்து இது பண்ணுறேன் நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி இது வச்சுருக்கேன். கற்பூரம் பற்றிக்கும்னு நினைக்கிறேன். காத்திருந்தா கூட கற்பூரம் பற்றிக்கும். நெய் விளக்கு தான் கொண்டிருக்கேன். நெய் விளக்கா? சரி சரி, எரியும் நினைக்கிறேன், பாரு. எந்த பெருமாள் பேரை சொன்னேன் இப்போ? சகோதரர்கள் எல்லாம் சௌகரியமா சௌக்கியமா நல்லபடியாக
நல்லபடியாக நடக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரதர்ஸும் சிஸ்டர்ஸ்க்காக அவங்களும் குரல் கொடுத்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். எல்லா பிரதர்ஸும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவங்களோட சிஸ்டர்ஸை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். சரி சரி, ஜிபேயில் பணம் அனுப்பிச்சாலும் இல்லையா பிரதர்ஸ்லாம்? அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? அது அவங்க அனுப்பாட்டாலும் அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா? மனம் இம்பார்ட்டண்ட் பணத்தோட. வெரி குட், சூப்பர். காக்காலாம் ஒன்று கூடி எல்லாம் ஒத்துமையாக இருக்குமா ஒரு காக்கா வரும்போது. கரெக்ட் கரெக்ட். அதனால தான் அந்த காக்காய்க்காக நம்ம வந்து பண்ணுறோம். அவங்க அதோட ஒத்துமை குணத்துக்காக நம்ம வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இந்த கண்ணுப்பிடி வைக்கிறோம். வெரி குட் வெரி குட், அமேசிங் அமேசிங் அமேசிங், பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு எல்லாம். சூப்பராக வச்சுட்டியா போ. சரி, எனக்கே உட்காந்து சாப்பிட, நீ காக்கான்னு சொன்னால் கூட எனக்கே உட்காந்து சாப்பிடலாம் போல ஆசையாக இருக்குது. ஆரத்தி எடுத்துட்டு சேவிச்சிடுறேன். என்னெல்லாம் செய்ய வேணாம் நீங்கள். இப்பளையே சேவிக்கணும் ஆக்சுவலாக. நிஜமாவா? இது மாதிரி நடக்குமா? இது இந்த லோகத்தில் இதெல்லாம் சாத்தியமா? ஏற்கனவே இங்கே எங்கள் சக குடும்பஸ்தர்கள், அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வச்சுட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி. ஆரத்தி எடுக்க போகிறேன். எடுக்கிறியா? மஞ்சளும் கலக்கணுமா இல்லை அப்படியே தானே? குங்குமத்திலே மஞ்சள் கலந்துருக்கு. சரி சரி. இந்த வருஷம் தனியாக எடுக்கணும், அடுத்த வருஷம் மாட்டு பொண்ணு வந்துடுவா. வெரி குட் வெரி குட். நாட்டுப்பெண் நாட்டுப்பெண் மாற்றுப்பெண் வந்துடுவான்னு சொல்கிற. ஆமாம், அது நடக்கணும் அப்படியே அந்த வாய் முகூர்த்தம். நடக்கட்டும். இந்த பிரபஞ்சம் தான் அனுகிரகிக்க. அவள் வந்து அவளோட பிரதர்ஸ் சூரிய பகவான் அப்புறம் இந்த பிரபஞ்சம் எல்லாருமே ஆசீர்வதிச்சு அடுத்த வருஷம் நானும் நீங்களும் மாமியார் மாமனார் ஆகணும். சரியா? வெரி குட். இருங்க, ஆரத்தி எடுத்தது. ஆக்சுவலாக நீ குருவி கல்யாண வைபோகமே சொல்லணும். காக்கா குருவி தானே கல்யாணம் பண்ணிச்சா? வெரி குட். ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஸ்டாப் பண்ணி வாய்ப்பான வீடியோவை.